வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருக்குமே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சும்மா இருக்கிறீங்களா? நீண்ட நாளைக்கு அப்புறமா ஒரு காணொலியில உங்க எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். இன்னைக்கு ஒரு சில காரணத்தால அப்படியே வாய்ஸ் ஓவர் மட்டும் தான், வீடியோ வரல. என்ன அப்படின்னா, அஸ்வஸ்ம கொடுப்பனவு வைப்பிலிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இதுல சில சிக்கல்கள், சில விஷயங்கள் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவு ரொம்ப டிலே பண்ணியிருந்தாங்க. ஏர்லியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 4ஆம் திகதி, 5ஆம் திகதி, 10ஆம் திகதிக்கு முன்னுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்ல வளமையா அஸ்வஸ்ம கொடுப்பனவு கொடுக்கறது வளமையா இருந்துச்சு. பட் இந்த மாசம், அதாவது ஜூன் மாசம் கொடுப்பனவு கொஞ்சம் பிந்திருச்சு. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த முதலாம் கட்டத்தில் உள்ளவங்களுக்கு வீடு விசிட் பண்ணிட்டு வர ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா? சோ அந்த விஷயம் இனிமே போய்கிட்டு தான் இருக்கு. அதாவது நேற்று முதல் கிட்டத்தட்ட நேற்று வரைக்குமே அந்த டேட்டா கலெக்ஷன் ஃபீல்ட் வைசஸா மேற்கொண்டுட்டு தான் இருந்தாங்க. சோ அதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு கொஞ்சம் வங்கி கணக்குகள்ல வைப்பிடுறது கொஞ்சம் தாமதப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதாவது இப்ப பணம் வந்திருக்கவங்கல எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னாடி வந்தவங்க அவ்வளவு பேருக்குமே அதே அமௌண்ட் அதே மாதிரி வந்திருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஏன்னா இப்போ நீங்க பண்ற கமெண்ட்ல தான் இதுக்கு முன்னுக்கு கிடைச்சவங்களுக்கு காசு இன்னுமே தொடர்ச்சியா போடப்பட்டிருக்குதா, இல்லாட்டிக்கு அதை ஸ்டாப் பண்ணி இருக்கிறாங்களா, இல்லாட்டி குறுகிய ஒரு தொகையை போடப்பட்டிருக்குதா அப்படிங்கறத நாங்க பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். நிறைய பேருக்கு மேன்முறையீடும் செய்து அந்த மேன்முறையீடு ஊடாக அவங்களுக்குமே வீடு விசிட் பண்ணிருக்கிறாங்க. சோ அவங்களுக்குமே பணம் வைப்பிலிடப்பட்டிருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தையும் நாங்க தீர்த்து கொள்ளணும். அதுக்காக நீங்க யாராவது மேன்முறையீடு செஞ்சவங்களுக்கு பணம் வந்திருக்குன்னு சொன்னா ஆமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டிக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அதையும் தாண்டி இதுக்கு முன்னுக்கு வாங்கிட்டு இருந்தவங்க முதலாம் கட்டத்தில் உள்ளவங்களுக்கு தான் இந்த விஷயம். சோ நீங்களுமே உங்களுக்கு பணம் வைப்பிலிடப்பட்டிருக்குதா, ஃபுல் பேமெண்ட் வந்திருக்குதா அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க. இதுல மிக முக்கியமான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதாவது இந்த கொடுப்பனவு திட்டத்திற்கான ஜூன் மாத கொடுப்பனவுகள் இன்றையில இருந்து வங்கி கணக்குகள்ல வைப்பிலிடப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்துச்சு. இதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செஞ்சாச்சு அப்படிங்கிற மாதிரியும் உத்தியோகபூர்வமா சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தகுதி பெற்றுள்ள 13,33,248 பயனாளி குடும்பங்களுக்காக 1,090 கோடியே 40,80,250 ரூபாய் பணம் அந்தந்த பயனாளிகளோட வங்கி கணக்குகள்ல நேரடியா வைப்பிலிடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்துச்சு. இது தொடர்பா நலன்புரி நன்மைகள் சபையினுடைய தலைவரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வெளியிட்ட உத்தியோகபூர்வ அறிக்கையில என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, குறித்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு முதற்கட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு மட்டும் தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அப்ப 2ஆம் கட்டத்தில் உள்ளவங்களுக்கு கிடையாதுங்க. சோ 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பிச்சவங்களுக்கான பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரியும், இது முதற்கட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்குது. சோ இந்த செய்தி உத்தியோகபூர்வமா இப்படிதான் வெளியிடப்பட்டிருக்கு. இன்கேஸ் மாறி எதுவும் உங்களுக்கு 2ஆம் கட்டத்தில் உள்ளவங்களுக்கு பணம் வைப்பிலிடப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. சம்பந்தப்பட்ட பயனாளிகள் இன்னையில இருந்து தங்களோட அஸ்வஸ்ம வங்கி கணக்குகள் மூலமா குறித்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. சோ நீங்க உங்களுடைய அஸ்வஸ்ம பணத்தை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும்.